நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு மனிதனுக்கு வருகிற 3 விதமான பகைவர்கள், சத்துருக்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 சத்துருக்களும் நம்மை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 3 சத்துருக்களை விட்டு நம்ம விலகி நாம் வெளியே செல்ல முடியாது. இந்த 3ஓடு தான் நாம் வாழணும். ஆனால் 3ஐயும் ஜெயித்து வாழணும். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எழுதும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற அந்த பதம் அடிக்கடி வருகிறதை பார்க்கிறோம். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கு. ஏன்னா நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் அல்லது நமக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், சத்ருவை ஜெயித்தவர். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நாமும் அதை பின்பற்றி ஜெயிக்கிறவர்களாய் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவர்களாக, ஜெய கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்வும் ஜெயமுள்ள வாழ்வாக அது மாறுகிறது. பிரியமானவர்களே, உலகம் அது எப்படியெல்லாம் நம்மை கரைப்படுத்த எத்தனிக்கிறது, நமக்கு விரோதமாக அது எப்படி வருகிறது, அதை எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தோம். 2வது மாம்சம். நம்முடைய மாம்சமே நமக்கு எதிராய் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அதை எப்படி மேற்கொள்வது என்று பார்த்தோம். இன்று 3வது எதிரி பிசாசு. ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்கிறான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசை மேற்கொள்ளும் காரியம், இந்த பிசாசை நாம் எப்படி ஜெயம் கொள்வது? இந்த பிசாசை நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் 2 காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் வேதத்திலே. இந்த 2 காரியங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழும் வரை சத்துருவை ஜெயிப்பதற்கான ஒரு வசதி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நீங்களும் நானும் சத்துருவிடத்திலே மாட்டிக்கொண்டு தோற்று போக வேண்டும் என்று அவர் நம்மை வைக்கவில்லை. நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். நீங்களும் நான் இந்த உலகத்தில் உலகத்தை ஜெயித்து நம்முடைய சொந்த மாம்சத்தை ஜெயித்து சத்துருவையும் ஜெயிக்க வேண்டும். இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும், அல்லது இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற மிகப்பெரிய 2 வசதிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற 2 ஆவிக்குரிய வசதி. ஒன்று, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை. அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை மூடி இருக்கும். அதாவது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய், அவருடைய விசுவாசியாய், அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நாம் மாறும் பொழுது அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம் பாவமர நம்மை கழுவி, அந்த இரத்தம் நம் மேலே ஒரு இரத்த கோட்டையாய் நம்மை பாதுகாப்பு கவசமாய் இயேசுவின் இரத்தம் நம் மேலே இருக்கிறது. ஆகவேதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினார், இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை தீண்டாது, எதுவும் என்னை தொட முடியாது.
முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பவுல் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு ஆசாரியன் ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஸ்கேவா. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். அவருக்கு 7 பையன்கள், ஆம்பளை பையங்க மட்டும் 7 பேர். இந்த 7 பேரும் அவங்க அப்பா ஊழியம் செய்கிறதுனால கூடவே இருக்கிறாங்க. அப்போ பவுல் அந்த ஊரில் வந்து ஊழியம் செய்கிறார். பவுலை கண்ட மாத்திரத்தில் அந்த ஊரில் எந்த மனிதனுக்குள்ளேயாவது அசுத்தாவி இருந்தால் பவுல் சும்மா போனால் போதும். பவுலை கண்ட மாத்திரத்தில் அந்த ஆவிகளை அலற ஆரம்பிக்குது. பவுல் போய் இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு நீ விலகி போ அப்படின்னு சொல்கிறாரு. சாசு அவனை விட்டு ஓடி போகுது. அவன் சுகமாயிடுறான். மேஜிக் மாதிரி இருக்கு. அப்படி கை வச்ச உடனே கீழே விழுறான். இந்த ஸ்கேவாவின் புதல்வர்கள் 7 பேர் இதை பார்த்தாங்க. ஓ, என்ன நாமத்தை சொல்லுகிறார்கள்? பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றார். சரி, அப்போ அதான் சரியான நாமம். இவங்களுக்கு ஒரு ஆசை, நாமளும் ஊழியம் செய்வோம். இது அன்றைக்கு மட்டும் வந்ததில்லை, இன்னைய வரைக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், அவர் மூலமாய் ஒரு அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குதுன்னா இவங்க அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கிறாருன்னு தான் பார்க்குறாங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னாடி எடுத்து பார்க்க, அவருக்கு என்ன அழைப்பு, அவருக்கு என்ன வரம், அவர் என்னெல்லாம் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார், இதெல்லாம் பார்க்குறது இல்லை. அவர் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறார், அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அவர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்காருங்க. அங்கே ஜனங்களுக்குள்ள ஆட்டம், ஜனங்களுக்குள்ள அற்புதம் நடக்கும். அதே வார்த்தையை நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு ஏராளமான ஊழியர்கள் எழும்பி வர்றாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி பேசுவாங்க. கண்ணை மூடிட்டு கேட்டால் அந்த ஊழியக்காரர் பேசுன மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பேசுவாங்க, அதே மாதிரி அல்லையா சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியராக தான் முடியும். இங்கே அப்படி தான் நடந்துச்சு. இந்த ஸ்கேவாவின் புதல்வர்கள் 7 பேர் என்ன பண்ணாங்க? அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனிதன் வீட்டுக்கு போனாங்க. போய் நம்மளும் ஜெபம் பண்ணும் அப்படின்னு போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், நீ இவனை விட்டு ஓடிப்போன்னு சொன்னான். 7 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த மனிதனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார்? அந்த 7 பேர் மேலே பாஞ்சி, அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷன், அதுக்குள்ளே இருந்த அசுத்தாவி அவங்க மேலே பாஞ்சி 7 பேரையும் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு ஓட விட்டுருச்சு ரோட்டில். உயிர் தப்ப ஓடி போனேன். அவங்களுக்கு புரியவே இல்லை. அதே பேரை தானே சொன்னோம். ஆமாம், சரியான நாமத்தை தான் சொல்லியிருக்கீங்க. அதே பாணியில் தானே நாங்கள் பண்ணோம். ஆமாம், பவுல் சாசு வரட்டும் போது அவர் பண்ண அதே பாணியில் தான், அதே வார்த்தைகளை தான் பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவருக்கு பேய் ஓடுது, எங்களை பேய் எதுக்குது? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால நீங்கள் இன்னும் கழுவப்படவில்லை, மூடப்படவில்லை. அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 12:11, சாத்தானை அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தினால் அவரை ஜெயித்தார்கள். இந்த ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் கழுவப்படும் பொழுது நமக்கு இந்த உலகம் மரணத்தை பரிசளிக்க வருகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படும் பொழுது என் உற்றார் உறவினர்கள் எதிர்க்கிறார்கள், என் சொந்த சபையார் எதிர்க்கிறார்கள், என் தெருவில் உள்ள மற்ற மதத்தவர் எதிர்க்கிறார்கள், எனக்கு அரசாங்கமே எதிர்க்கிறது, ஆட்சியாளர்களை எதிர்க்கிறாங்க. எப்படா இந்த கிறிஸ்தவர்களை இந்தியா விட்டு விரட்டிடலாம்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும், எனக்கு மரணமே வருகிறதா இருந்தாலும் நான் இயேசுவின் பின் செல்வேன், அவருடைய இரத்தத்தால் நிரப்பப்படுவேன்.
எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, மற்ற ஊழியர்களை பார்த்து காப்பி அடித்து ஊழியம் செய்கிறதுனால அவர்கள் பயன்படுத்துகிற அதே வார்த்தையை, அவர்கள் பயன்படுத்துகிற அதே டைமிங், அவர்கள் பேசுகிற மாதிரியே ஒருவேளை பேசி நீ செய்கிறதுனால அங்கே ஒன்றும் நீ சாதிக்க போவதில்லை. நீ சாதிக்க பிறந்தவன். நீ சாதிக்க வேண்டுமானால், அந்த ஊழியர்களை விடவும் அதிகமாய் கடவுள் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால், நீ ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். சத்துருவை ஜெயிப்பதற்கு, சாத்தானை, பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசுவின் இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் இந்த காரியத்தை கண்கூடாய் பார்த்தவன். ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டாய் பல வருடங்கள் ஒரு ஊழியத்தில் நான் இருந்தேன். ஒரு நாள் நாங்கள் ஊழிய குழுவாக ஊட்டி பக்கம் உள்ள குன்னூர் அந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்கள் எங்களை அழைத்திருந்தார்கள் கன்வென்ஷனுக்காக. நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம். இப்போ நாங்களாம் பிரசங்கர் கிடையாது, பெட்டி தூக்கிட்டு உடன் ஊழியர்களாகி போகிறவங்க. அப்படி போகிறோம். எங்களுடைய ஊழியத்தின் அந்த தலைவர், அந்த சகோதரர் மேடையில் நின்று 3 நாள் பிரசங்கிக்கிறார். நாங்கள் அந்த ஊழியத்துக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு வாலிப தம்பி முதல் நாள் வெள்ளிக்கிழமை மீட்டிங்லேயே அலறான். சாசு பிடித்து பயங்கரமாக கூச்சல். அவனை ஆள் பார்த்தா இந்த சின்ன ஒல்லிய சின்ன பையனாக இருக்கான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த நாகேஷ் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒல்லியா சின்ன பையனாட்டு இருக்கான். அவனை பிடிக்க 10 பேர் நாங்கள் சேர்ந்து பிடிச்சி அமைக்கி பார்க்குறோம். முடியல, திணறிக்கிட்டு வெளியில் வர்றான். முதல் நாள் பயங்கரமாக ஆட்டம் போட்டான், ஆடினான், சாத்தம் போகலை. 2வது நாள் மீட்டிங் நடக்கு. கரெக்டாக வந்துடுவான். நான் மீட்டிங்கில் உட்காந்துருப்பான். பிரதர் பிரசங்கம் பண்ணுவார். ஜெப நேரம் வரும், துள்ளி அடித்து முன்னால் வந்துடுவான். ஓன்னு கத்துவான். ஐயோ, அவனை பிடிச்சி அடக்கவே முடியாது. எவ்வளவோ நாங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணோம், தள்ளெல்லாம் கைவி ஜோம் பண்ணோம். அவன் அடங்கலை. உள்ள பேய் எங்களை விரட்டிடுச்சு. பிரதர் ஜோம் பண்ணார், அதெல்லாம் எதுக்கும் அடங்கலை. 3வது நாள் வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு காரியம், அந்த ஒரு பையனுக்கு தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற நாள். நாங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் பயங்கரமாக கத்தி குப்பாடு போடுறான். அந்த ஹால், ஏன்னா அங்கே குன்னூரில் பப்ளிக் மீட்டிங் நடத்த முடியாது, குளிர். ஹால் மீட்டிங், கன்வென்ஷன் முடித்த பிறகும் கத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லாருக்கா ஜெபம் பண்ணுறான். அவன் கிடந்து உருள்றான், தரையில் கிடந்து உருள்றான், கத்துறான். சாசு போகல. எல்லாருக்கா ஜெபம் மணிக்கணக்காயிற்று. ஜெபம் 10, 10:30 மணி, 11 மணிக்கிட்ட ஆயிற்று. அவன் அப்படியே படுத்து கிடந்தான் ஒரு இடத்துல, உரிமிக்கிட்டே கிடந்தான். அப்போ கத்தலை, சத்தம்லாம் குறைஞ்சிருச்சு. அவனை கூட்டுவாங்கன்னு சொன்னான். கூட்டிகிட்டு வந்து எங்கள் பிரதர் கிட்ட வரும்போதே கத்த ஆரம்பிச்சிட்டான். திரும்பி உள்ள பேய் கத்துது, நல்லாமோ சொல்லுது. அதனால் எங்கள் பிரதர் இன்னும் ஒரு காரியம் செய்தார். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்தார். நாங்கள் பக்கத்தில் ஊழியத்தில் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி எடுத்து, ஆண்டவரே, இந்த தண்ணீரை விசுவாசத்தோடு உம்முடைய இரத்தமாய் நான் மாற்றி ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீர் இப்போ இந்த பையனுக்குள்ள நம்முடைய இரத்தமாக போகட்டும், அவனை விடுதலை செய்யட்டான் ஆண்டவரே சொல்லிட்டு பக்கத்தில் எங்கிட்ட கொடுத்து, இந்த தண்ணி அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் நேருக்கு நேர் பார்க்கிறேன். அந்த தண்ணீர், இந்த தண்ணியை குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தண்ணீரை வாங்கினான். அவன் கை இப்படியே ஆட ஆரம்பிச்சது. தண்ணீரை குடிக்க அப்படி உள்ள ஒரு சொட்டு உள்ளே விழுந்தா ஒரு தீ கங்களெல்லாம் அள்ளி ஒருத்த வாயில் போட்டால் அவன் எப்படி துடிப்போம். ஒரு சொட்டு தண்ணி, இந்த தண்ணி உள்ளே போகுது. நாங்கள்லாம் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு எல்லாரும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி அவனுக்குள்ளே போச்சுது, அவ்வளோதான். ஒரு செகண்டில் ஓன்னு கத்தி பொத்துன்னு விழுந்தான். சாசு எல்லாம் போயிட்டு செத்தவனை போல கிடந்தான். பைபிளில் உள்ள சம்பவத்தை அப்படியே பார்க்குறேன்.
எழும்புனா முகம் மாறிட்டு சிரிச்ச முகத்தோடு எழும்புறான். பிரதர் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், எது நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். சாரி அப்படின்னா, எப்பா ஒன்றும் இல்லை, பேய் போயிட்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, சகல நோய்களை நீக்கிறது மாத்திரமல்ல, சகல பிசாசின் ஆவிகளையும் அது விரட்டு. அந்த இரத்தத்தின் வல்லமைக்கு முன்னால் உலகத்தின் எந்த சத்துருவும் நிற்க முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெய ரத்தம். அநேக ஜெப கூட்டங்களில் கூடுகையில் முடிஞ்ச உடனே எண்ணெய் பாட்டில் ஜெபம் பண்ணி தருவாங்க. சின்ன சின்ன பாட்டில் எண்ணெய், அதை ரொம்ப பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் நான் கண்கூடா பார்த்தேன். ஒரு தண்ணீரை, சாதா குடி தண்ணீரை ஆண்டவருடைய ரத்தமாக மாற்றி விசுவாசம், எளிய விசுவாசம், அந்த உண்மையாக செய்து கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தம் வந்தால் என்ன நடக்குமோ அது அப்படியே நடக்கும். அவனை கழுவும், சத்துருவை மேற்கொள்ளும். மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, சாசின் தொந்தரவுகளோடு வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? பிசாசிட்டு இருந்து இங்கே விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு விடுதலை வேணும். பல ஊழியர்கிட்ட போயிட்டேன், ஜெபம் பண்ணேன், சோகமாகலை. இப்போ அவருக்காக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய இரத்தத்தின் வல்லமை இந்த மனுஷன் மேலே இறங்கட்டும். முதலாவது ஜெபிக்கிற நீங்கள், உங்கள் மேல் ஆண்டவருடைய இரத்தம் உங்களை மூடி இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையோடு சென்று இந்த மனிதனுக்காய் ஜெபியுங்கள். கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தள்ள கை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய இரத்தம் உங்களை மூடி இருக்குமானால் நீங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கிற அந்த வினாடியிலே அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள், செய்வினை கட்டு எல்லாம் விலகி ஓடும். எல்லாம் விலகி ஓடும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்று போற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு அந்த வல்ல சக்தி உண்டு. நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். நீங்களும் நானும் ஜெயிப்போம். இரண்டாவது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்பர் 1. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, மார்க்கில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பேய்களை துரத்துவார்கள். துரத்த முடியும் நம்மால். ஒரு மனிதனுக்குள்ளே பேய், ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தால் அந்த மனிதனுக்குள் இருக்கிற பிசாசின் ஆவியை அதட்டி, இயேசுவின் நாமத்தில் அதட்டி, அதை கம்ப்ளீட்டாக அவனை விட்டு துரத்த நம்மால் முடியும். அப்படி இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, தங்கள் சாட்சியின் வசனத்தினால். அது என்ன தங்கள் சாட்சியின் வசனம்? எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறது. வேதாகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இத்தனை வசனங்களிலே தங்கள் சாட்சியின் வசனம் என்றால் என்ன? எளிமையாக சொல்லித்தாரேன். நீங்கள் வாசிக்கிற, தியானிக்கிற இந்த வசனங்களில் எத்தனை வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறீர்களோ அதெல்லாம் உங்கள் சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. ஒரு 10 வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஆயிரக்கணக்கான வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அதில் ஒரு 10 வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துங்கள், கை கொள்ள ஆரம்பித்து விடுங்கள். தொடர்ந்து கை கொள்ளுங்கள், தொடர்ந்து கை கொள்ளுங்கள். அந்த 10 வசனம், சாட்சியின் வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னால் சாத்தான் நிற்க முடியாது. செய்வினை கட்டுகள், மந்திரவங்கள், பில்லி சூரியங்கள் எதுவும் நிற்க முடியாது. எதுவும் நிற்க முடியாது. எல்லாம் உங்களை கண்டு அலறி ஓடும்.
தங்கள் சாட்சியின் வசனம் இன்னைக்கு இல்லை ஊழியக்காரங்கள்ட்ட. அதனால தான் ஊழியங்கள் அற்புதங்கள் இல்லை. பிசாசு அலற மாட்டேங்குது. ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு தெரு வழியாய் ஊழியத்துக்காக அவர் போய்கொண்டிருக்கிறார். தெரு வழியாய் போய்கொண்டிருக்கிறார். திடீரென்று அவர் ஒரு வீட்டை கடந்து போய்விட்டார். அந்த வீட்டில் ஒரு வெளியே வந்து இவரை பார்த்து ஓடி போய், ஐயா தோத்திரம் ஐயா, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவருக்கு தெரில, சரி வர்றேன்ட்டு வர்றார். வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையிறாரு. ஒரு ரூமில் ஒரு பெண்ணினுடைய அலறல் சத்தம் கேட்கிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அப்படியே அமைதியாகி விட்டது. இவர் உள்ளே போன உடனே என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறார். ஐயா, அந்த குடும்பத்தின் தாயின் தகப்பனும் கண்ணீரோடு சாதிட்ட சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு வாலிப மகள், அவளை திடீரென்று அசுத்த ஆவி பிடித்து விட்டது. அவள் அந்த அசுத்த ஆவி பிடித்த நாள்லேருந்து உடம்புல ட்ரெஸ்ஸே போட மாட்டான். வாலிப மகள் ஐயா, ஒரு வீட்டுக்குள்ளே சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறோம், ஒரு ரூமுக்குள்ளே கட்டி வச்சிருக்கிறோம். திடீர்னு அலறுவோம். என் மனைவி மாத்திரம் உள்ள போக முடியும், வேற யாரும் போக முடியாது. இன்றைக்கு திடீர்னு கத்துனா, இயேசு வர்றாரு, இயேசு போறாரு, இயேசு போறாரு, எனக்கு எரியுது 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 கத்துனா. புரியல. வெளியில வந்து பார்த்தா நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் ட்ரெஸ்ஸு உங்களுடைய காரியங்களையும் பார்த்தா இயேசுநாதர் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஓடி வந்து உங்களை கூட்டிகிட்டு வர்றேன் ஐயா. இப்பொழுது சத்தமே இல்லை. உடனே சாது சொன்னார், அவனுடைய அம்மாவை பார்த்து நீங்கள் உள்ளே போய் அவளை ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னார். ஐயா அவள் அலறுவா, ஐயா ஒன்றும் செய்யாது, நீ போய் கூப்பிட்டு வாங்க. இந்த தாயார் உள்ளே போனாங்க. உள்ளே பார்த்த காட்சி அதிர்ந்து போனார்கள். அவள் நல்ல சுகமாய் அமர்ந்திருந்து. அம்மா உள்ள பண்ண, அம்மா சங்கிலிலாம் ஒத்துருக்கம்மா, எனக்கு ட்ரெஸ்ஸை தாங்கம்மா, கூசுதுமா அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகள் முழு உடை அணிந்து முற்றிலும் சுகமாகி வந்து அமர்ந்த. சாது சுந்தர் சிங் அதை குறித்து தன் புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது சொல்றாரு, நமக்குள்ளே வசனம் இருக்க வேண்டும். பைபிளை பையில வச்சிருந்தாங்கள பிசாசு பயப்படாது. இந்த பைபிளில் உள்ள வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும். இந்த பைபிளில் உள்ள வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுது சத்துரு நடுங்குவான். அதனால தான் இன்னைக்கு சாத்தான் சொன்னான், இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யார் என்று கேட்டான். வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் அவன் நடுங்கி போவான். சாசால எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு வானோர் பூலகத்தோ பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும், யாவருடைய முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை நேசித்தீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னை நேசித்தீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல்
யாருண்டு. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலே சாத்தானை முழுவதுமாய் நாங்கள் ஜெயிப்பதற்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி எங்கள் ஜீவனையும் நாங்கள் பாராமல் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் எங்களுடைய சாட்சியின் வசனங்கத்தினாலும் அவனை ஜெயித்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்து விஷயமானால் வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடம், நிற்கிற இடம், ஜெபிக்கிற இடம், எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் நாங்கள் குணமாக்குகிறவர்களாய் சுற்றி திரிய எங்களுக்கு நீர் உதவி செய்திருளும் அப்பா. நீர் அப்படி எங்களை பயன்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பயன்படுத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மேன்மையினாலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேங்க்யூ லார்ட். கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற சத்துருவின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.